இந்த கதை பண்ண போது சார் ஒரு கதையை பண்ணிவிட்டு இந்த கதையை போய் சொல்கிறதுக்கு நாங்கள் இடத்துல சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னோம், சிரிச்சு ஓகேன்ட்டாங்க. வந்துட்டு கதையெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே முன்னாடி ப்ரொடியூசர் வந்தார் ரவி சார். தேசிக ராஜா 2 டைட்டில் வாங்கியாச்சுனார். ஐயோ அதுக்கு வேறு இதுக்கு வரைய அப்படின்னு கடைசியில் டேரக்டர் சொன்னார், உருவூரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது வில்லேஜ் இருக்குது, 2 வில்லேஜ், 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்படிதான் பிரச்சனை. பட் அதில் வேலை நிறுத்த வேலைக்காரில் எப்படி ஒரு 20 நிமிஷம் காமெடி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 20 நிமிஷம் காமெடி இதில் வெளுத்து வாங்கியிருக்காரு. ரவிராஜ் சார் வந்து பின்னி எடுத்திருக்காருல, புகழ் ஹீரோ சார் எல்லாமே பின்னி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஓகே சார். முருகன் சார் ரொம்ப ஒரு சாம்பிள் டயலாக்ல தெரிஞ்சிச்சு படத்துல நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அகைன் டெஃபினெட்லி நீங்க இந்த டீசர் பார்க்கும்போது புகழ் சாரோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா சிரிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலே இருக்கக்கூடிய அந்த அடுக்கமான பாண்டமான அத்தனை பேருக்கும் சார் உங்களுக்கும் கூட்டு போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு தேங்க்யூ. ஒரு பெரிய கைது கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்கும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அது ஒரு ஆல்பமே கொத்தா ஹிட் அப்படின்னா அது கண்டிப்பா வித்யாசாகர் சார் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எப்பயுமே நம்ம ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த படத்திலும் அப்படி அழகான மெலடி பாடல் இருந்துச்சு, ஒரு சூப்பரான ஒரு கூட்டு பாடல் நம்ம பார்த்தோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான பாட்டும் இருந்தது. ஸோ இப்படி அழகான இந்த பாடல்கள் எழுச்சினா தேசிகராஜாவோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் ஆல்சோ வித்யாசாகர் சாரோட இசையில பாடுறது அப்படின்னா அது எல்லா சிங்கர்ஸுக்கும் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி எல்லாம் இதுக்கு கம்மியாக அப்படின்ற ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்கும். ஸோ நீங்க சாரோட மியூசிக்ல பாடிருக்கீங்க. நம்ம இடத்துல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் தட். சாரோட இசையில பாடியிருக்கேன். very ardent fan sir, and our first already feel a part of another part actually, so very special for me. Thank you so much sir for the opportunity, and also very sir thanks for the opportunity, and sir all the very best in the Karnataka and entire crew very rare and singers like Kupish and it's a great thing. Very happy to be here. சந்தோஷமா இருக்கு. ஒரு பாடகர மீற ஏற்றி கண்டிப்பா நாங்க என்ன கேட்போங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான பாட்டு நம்ம படத்துல இருக்கு. நீங்க சொல்லுங்க சாரோட இசையில வித்யாசாகர் சாரோட இசையில பாடக்கூடிய அனுபவம், அந்த எல் சாரோட படத்துல உங்க பாட்டு வருது அப்படிங்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எல்லாரும் பார்த்து சொல்லி ஜாலியான ஒரு படம். இந்த ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு நன்றி சார். வித்யாசாகர் சார் எதிர்பார்த்து வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு கொடுத்து இந்த படத்தை ஒரு பாட்டா வச்சாரு. நன்றி சார். இந்த படத்தோட மொத்த பாஷன் கேட்டு இந்த வாய்ப்புக்கு படம் சரி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க கேட்டு கேட்டுக்கிறேன். பேச வரல பரவாயில்ல இருக்கு. வெளிச்சார் படங்கள்னால மியூசிக்கல் ஹிட் ஆயிடும். நீங்க பாத்திருக்கீங்க துலாவரணம் பெரிய மனைவி நீங்க லிஸ்ட் போட்டா எல்லா படத்துலயும் பாட்டு ஹிட் தான். ஸோ டெஃபினெட்லி தேசிக ராஜா 2லையும் அது பார்க்கும் போதே தெரிஞ்சுது. ஹவ் ஹாப்பி ஆர் யூ, ஹவ் எக்ஸைட்டட்? கண்டிப்பா நம்மளோட பாடுங்க அதுதான். ஓகே கூட்டாரு கூற பிச்சு கூட்டாது ஆசை வந்து விடாது கேட்டாங்க
காலம் தந்த நெசித்தாத்து கழிந்துட்டுதான் அச்சா நீதில்லாத படி மாறி தெரிஞ்சுட்டுதான் பாப்பாட்ட கையன்னிட்டு வெள்ளம் சேர்த்து கொடுத்துட்டுதான் சிறுசா துருவட்டம் போட்டு வாழ்க்கையத்தான் முடிச்சுட்டுதான் கோமா நீங்க கூட்டாங்க கூற பிச்சு கூட்டாது ஆசை வந்து கொடுத்துட்டா விடாது வேட்டாங்க சாமி ரெக்கார்டிங் செஷன் சமதான் இருந்தது நானும் விஷயம் செஞ்சு அந்த அவங்க ஆக்டிங் எல்லாம் விஷயா பண்ணிருக்கீங்க சமயம் ஜாலியா போச்சு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரெக்கார்டிங்கே செம்ம இருந்தது. அப்போ தியேட்டர்ல இந்த படத்தோட அந்த எக்ஸிபியூஷன் எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தா ஜூலை 11th. எஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம். சரி, உங்களை பார்த்தாலே ஒரு மெடிடேஷன் ஃபீலிங் வந்துடும், ஒரு தியானம் மாதிரி ஒரு உணர்வு, அது ஏன்னே தெரியாது. தேசிங்க ராஜா 2 அதிகமா இருக்க பாடல்கள் எல்லாம் நீங்க சொல்லுங்க சார். இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம் ஆடியன்ஸ் எப்போ போல உங்களுக்கு லாக் கொடுத்துட்டே இருக்கும், சொல்லுங்க. பண்ண முதல் படம் வந்து புயல்லாம் மண்வாசம். புயல்லாம் மண்வாசம் தான் என்னுடைய முதல் படம். இது பண்ணது. அவனுக்கு அடுத்த படம் என்னோட பண்றதுக்கு காலையில வந்து பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவையெல்லாம் அழிச்சிருக்கு. மீண்டு வந்து அடுத்த படம் அவருக்கு பெரிய என்ன சொல்றது, நல்ல இசை ரசிகன். அது படங்கள் எல்லாமே புயல் விசுவாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படி அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல படம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிகடியா இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தோட எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் எழுத முடிவுக்காரை வாசிக்கணும்னு எனக்கு சந்தோஷமாவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேட்டோம்னா. அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் இஸ் மை செகண்ட் ஃபிலிம், கரெக்டா? கலைப்பயணிப்பன் படம் பண்ணியிருக்கோம். ஜென்மரம் such a nice artist. And இந்த படத்தின் மூலமாக அறிவிக்கும் ஜனாவா. Yes, and all the cast and crew எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை நினைக்கிறேன். சார், அந்த ஒரு சாங் ரொம்ப அழகு, நல்லா பாட்டுங்க. பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா, மழை, எழில், அந்த எழில் அழகா இல்ல எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? அந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை அப்படி இருந்து எழுந்துச்சு. அப்படிங்களா? ஆமா, நிலா, மழை, எழில் அப்படின்னு சொன்னோம். அது இருந்து எழில நீங்க எழிலா வந்துருச்சு, அதெல்லாம் வந்திருக்கு, அழகா அமைஞ்சிருச்சு. டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகளை நீங்க சொல்லிருந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன் அப்படி நீங்க சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, நிறையாவே சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, இந்த கீபோர்ட்ஸ், ப்ரோக்ராமிங், இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன் எழுத தெரியாது, அது தானே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ள இருக்கிறதா கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அப்படின்றது கிடையாது, உள்ளதான் உருவாகிறதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மொத்த என்ன சொல்றது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் will aid in better sonorous quality, sound quality, and better way, new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கிருந்து வர வேண்டியது, இங்கிருந்து வர வேண்டியது. அதனால வந்து டெக்னாலஜி வந்து, பட் டெக்னாலஜி will keep improving. It is very good. அதை வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளவு அழகா நம்ம கொடுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பத்தி நீங்க சொன்ன அந்த வார்த்தை, நீங்க கிரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்றதுக்கு டெக்னாலஜி will help அப்படிங்கிறது தான். சார், உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் நீங்க பாக்குறீங்க, அதாவது ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்பவுமே உங்க கூட பயணிக்கிறாங்க. What do you want to say to them?
அதாவது மாறா எங்கும் என்னுடைய பாடல்கள் மேலே வைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தங்கிக்கொண்டு அவருடைய செய்வது இழந்து வந்து இப்ப கூட இந்த ஜெனரேஷன் கூட அவர் அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி கேட்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. காலம் கடந்து இந்த பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்க கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ so much for being here today. It's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film, and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். ஓகேங்களா? ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டுனால. எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னா, தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார். ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அதாவது இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ளாவையும் தரமாக இருக்கணும், வெளியில பப்ளிசிட்டிலையும் தரமாக இருக்கணும். உள்ள தரமாக இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் இதை விட இன்னும் பெட்டரா இருக்கிறதா இருந்தா என்ன பண்ண அப்படிங்கிறது யோசிக்கிறாள். எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்றது கூட கவலைப்படாம செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இடத்துல நடந்திருக்கு. ஸோ பார்க்கிற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில கலக்கிறாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா 25 பஸ்ல ஃபுல்லா தேசிய ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ்க்கு பின்னாடி எல்லாம் அழகா தேசிய ராஜாவெல்லாம் ஒட்டிருக்காங்க. இதை நான் அடுத்து என்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தர் முதல் போட்டுருக்காங்க. நீ மட்டும் பஸ்ல எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டா வீடு பார்த்தா வீடு தெரியவே இருக்காது. ஏன்னா நானே பஸ்ஸை எடுத்து பஸ்ஸுக்குள்ள ஒட்டிட்டு வந்த மாதிரி இதை ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அழகா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அருமையான தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்துல இன்னொரு செயல் ஹீரோவா நடிச்சிருக்காரு, ஜெயோ அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும்போது பையன்கிட்ட கேட்டுக்காரு, உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்ல பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது அவருக்கு அப்ப தெரியல. ஸோ எதை நாம் தொடர்ந்து துறக்கணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனால் சில இதை தான் கண்டினியூஸா அதை அட்டவே தேர்வு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புறம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ண கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வழிகாலா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படம் அமைய நான் இரவு வேண்டுகிறேன். வயசே ஆகாதா? இன்னும் வெளியில சாரி, ஓகே, பள்ளி இருக்கிற வரைக்கும். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எல்எச்ஆர். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு, நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்காரு. வெரி ஹாப்பி. அவரோட டீம்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் போட்டுவாரு. இல்ல நம்மளும் அவளை பண்ணிட்டு இருக்கும்போது சக காமெடி நடிகர்களும் பண்றதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போது நம்ம இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். நம்மளாம் ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் கொடுப்பாங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து 17 நிமிஷத்துக்கு ஓட்டு வைப்போம். எல்லாத்தையும் நீங்க ஆற விட்டு வேடிக்கை பார்த்து அழகா ரசிப்பாரு. ஃபர்ஸ்ட் ரசிகர் எங்க இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்லா ரசிச்சு அதுல பெஸ்ட் பீஸ் எடுத்து பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நடிகர்களை கொஞ்சம் நம்புவாரு, எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவாரு. ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நீங்க 2 படத்தை 25 நேரத்தில் எழுத்து அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட் பீஸ் இருக்குது. அருமையான இயக்குனர். அவர் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி போற அளவுக்கு அவ்வளவு ஒரு ப்ளசண்டா இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். காதெல்லாம் நானும் என் ஃபேமிலியும் அப்படியே ஒரு டிராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில பின்னாடி வேற வேலை பார்த்துட்டு போனா நான் இந்த மாதிரி பாட்டை கேட்டு போவேன். இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுன் எடுத்த வண்டி எடுத்து போவாங்க, அந்த வண்டிலாம் எங்க ரோட்டை போட்டு போவோம். ஏன்னா காலேஜ் அந்த ஆக்சிடென்ட் இடிக்கே போய் ரசிச்சுட்டே போவேன். உனக்கு பண்ணிக்கலாம். ஆனா இந்த வேகத்துல போச்சுன்னா வீடு வண்டி சரத்துக்கு இருந்துடும், பார்த்து மாத்து அப்படின்னா
பாட்டு எடுத்து போட்டு அடுத்து டெல்லி அர்ஜுன் சொல்லி ஃபிளைட் எல்லாம் ஓவர் கட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சாரோட விதவிதமான பாடலுக்கு பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமா எங்க டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு வந்தது, உள்ள வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் வினோத் சார், ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன். ஆக்சுவலா இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்துல கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்றதா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் தாண்டி அது அவர் வேற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இப்ப விமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அவர் வந்து உடனே அசையாம பேசுற மாதிரி விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே இருப்பார், என்ன பேசுறாரு அவர் டெக்னாமெட்டியா கவர்மெண்ட் தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைலாக்ல மாம்பழம் இருந்துச்சு, டப்பிங் வந்து சார் மாம்பழம் இருக்குது சார், அது கொய்யா பழம்னா அவரோட லிப்ல கொய்யா பழம் போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரி கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிப்ல மட்டும் எடுத்து சூட்ட வர மாதிரி ஒரு அவன் சட்டிலான பர்ஃபார்மன்ஸ். அடுத்தவங்க நடிக்கிறது அவங்க வேலை வரணும், வேலையை பார்க்கணும். அடுத்தவங்க பார்த்து புறாமப்படுறதோ அதுவோ கிடையாது. இதற்கு ஏன் சார் சீன் எடுத்துக்கணும், இதுக்கு ஏன் சார் கம்மி, ஒன்றும் கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வினோத் சார் தான் நான் சொல்றேன். அற்புதமான ஒரு இது. வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இவங்க மொத்த டீம் இது பாருங்க, ஜாலியான ஒரு டீம். ரவிமரியா சார்லேருந்து புகையிலேருந்து இன்னும் சாமிராமன் சார், சீரன் சார் எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட். ஜென்ரலா ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, இந்த படத்துல எனக்கும் புகைக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு என்னோட காம்பினேஷன்ஸ் அவர் லேடி வேஷன் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகை தான். ஸோ நிறைய நினைக்கிட்டு இருக்காரு புகை. அவரோட சேர்ந்து நடிச்ச சீன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் சார் செல்வா சார், அது என்ன சொல்றது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி. அவரு கிட்டத்தட்ட எனக்கு 25 வருஷம் இருக்கீங்க சார் செல்வா, 40 வருஷம். வா சூப்பர். ஸோ எல்லா டேரக்டரும் ஃப்ரெண்ட்லியான, ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்டகாசமான போய் அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ள வந்தா கொடுத்த காசுக்கு வண்டி வாங்காம கலகலன்னு சிரிச்சுட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்தா திருப்தியா இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலமா நல்ல பேரும் நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டர்ல வந்து பார்த்து வருவோம். அர்ஜுன் ஒரு வெள்ளிக்கேட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளவு ஹை எனர்ஜியா இருக்கு. சார் சொன்ன மாதிரி படம் முழுக்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வயசே ஆகாதான் நான் கேட்டதுக்கு அங்கதான் நான் கேட்டேன். சோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என் ஒய்ஃப் வந்துருக்காங்க இந்த இதுக்கு. ஆக்சுவலா நீங்க எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்கன்னா நான் அவரை சந்தோஷமா வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அதனால அவன் ஹாப்பியா வச்சிருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன். போற யூனிட் எல்லாமே நடிக்கிற படம் காமெடி படம் மோஸ்ட்லி. ஸோ நானும் சிரிக்கிறேன், சிரிக்க வச்சுட்டு இருக்கேன். அதனால லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் முடி கொட்டலை, அதனால ஓடிட்டு இருக்கு குழப்பு. ஸ்கிரீன்ல எப்பவுமே எங்களுக்காக அழகான படங்கள் கொடுக்கணும். நான் உங்களை இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மீண்டும் ஒரு சந்தோஷமா எனக்கு. கேள்வி கேட்டாலும் எனக்கு பதிலே வரும். நிறைய வேலை செய்வாங்க பேசுறது அப்படின்னு சொல்றீங்க சார். இந்த படத்துல பணியாற்றிய அனுபவம், ஏன்னா இந்த படம் முழுக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ஹை எனர்ஜி பெர்ஃபார்மர்ஸ். நம்ம ஆக்டர் விமல் அவர்களை எடுத்துக்கலாம், சான்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க, ரவிமரியா சார் இருக்காங்க, சிங்கப்பூலி சார் இருக்காங்க, காஸ்டிங் கூட அப்படி ஒரு கலாட்டாவா இருப்பாங்க இல்லையா. சோ நீங்க அந்த இந்த படத்துக்கு பர்டிகுலர்லி சினிமாகிராஃபி அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். முதல்ல ஒரு விஷயம் இருக்கு, 25 வருஷமா நான் சாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஏவி சாரோட புல்லாதமனம் துள்ளும் அவருடைய முதல் படம் ஆரம்பிச்சு இந்த படம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்டிங்கோட சினிமா இண்டஸ்ட்ரியில 25 years பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாரோட ஃபிலிம் ட்ராக்ல வந்து நான் புல்லாதமனம் பண்ணேன். பட் முதல் டிஜிட்டல் படம் பண்ணேன் கேமராமேன் அப்படின்ற பெருமையோட இந்த படத்துலையும் சாரோட சேர்ந்து 25 வருஷத்துக்கு இந்த படமும் பண்ணேன். சார் ஒரு சீரியஸான படம் அப்படின்னா சும்மா அதோட பிரசன்டேஷன் வேற மாதிரி இருக்கும். பட் ஒரு காமெடி படம், நல்ல கலர்ஃபுல்லா படம் எடுக்க போகுது அப்படின்னா ஒரு சினிமாட்டோகிராஃபரோட பார்ட் அதுல எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். அது நிறைய இருக்காது. அப்படியா? ஏன்னா ஒரு கிரைம் இருக்கிறோம், மற்றபடி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் படம் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய மொழி கிடக்கும். காமெடிக்கு நீங்க கேமரா வச்சுட்டு எடுத்தா போறோம், அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க ஜாலியா பேசி ஜாலியா இருந்தது. சொன்னதுல ஒரு இடத்துல நாங்க ஆரம்பிச்சிருவோம், அவர் 3 நிமிஷத்துல முடிக்க விடுங்க, 15 நிமிஷம் நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு இல்லையா. அது எனக்கும் தான் பொருந்தும். ஏன்னா நான் கேமரா வச்சுட்டு உட்காரலாம்,
சாதாரண கேமராமேன் உட்கார்ந்தவங்க வேலை கிடைக்காது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல வேலை கிட்ட வந்தது யாருமே விடலை அப்படின்றது என்னுடைய மைண்ட்ல இருக்கு. சின்ன சின்ன ஆட்கள் வந்தாங்க, சார் எனக்கு ஒரு ஜாப் வேணும், எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்கன்னா உடனே வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உடனே வந்து நீங்க வாங்க இன்னொரு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி நம்ம இதுல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சொல்ல போனா தயாரிப்பாளர் ரேசன் சார், அவரை பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை, இதே ஒரு ஐடி கம்பெனியில அவரு வந்துட்டு ஜாலியா போற மாதிரி தான் இருந்தார். இது வரைக்கும் எடுத்து அவர் மொத்தத்துல பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலா ஒரு 5 hours தான் இந்த படத்தோட டோட்டலாவே நம்ம ஒரு 5 மணி நேரம் மொத்தமாவே பேசியிருப்போம். அவ்வளவுதான். வரதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரியல. ஆனா படத்தோட வேலைகள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 35 நாள்ல இந்த படம் அவ்வளவு விடு ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச, அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு. இன்னும் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைய பேர் வந்து தியேட்டர்ல பாக்குறது இல்லை, தியேட்டருக்கு போறதுன்றது கம்மியா இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து தியேட்டருக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நிப்பாட்டிட்டு பண்றது வந்து இந்த ரொம்ப கஷ்டம் இல்லை. அதுக்காக வந்து ஆக்சுவலி நான் இப்போ கோயம்புத்தூர்ல ஷூட்டிங்ல இருக்கேன். சாருக்காக வந்து நான் பேசுறதுக்காக பாராட்டுட்டேன். ஜனா சாரா இருக்கட்டும், மிஸ்டர் விமல் சாரா இருக்கட்டும், சரி இவங்களோடலாம் நான் இந்த ஜென்ரேஷனை நான் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்து விஜய் சாரோட ஸ்டார்ட் பண்ணி அவர் இப்போ வேலை ட்ராஃபிக் போனாலும் அடுத்தடுத்து அந்த ஜென்ரேஷன்ல வந்து போகுது. விமல் சார் இப்போ இன்னைக்கு நிறைய நம்ம கான்செப்ட் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களுடைய நிச்சயமா. சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சினிமோகிராஃபருக்கு தான் ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஃபுல் ஷாம் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட கண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அந்த மாதிரி நீங்க விமல் சார் அவர்கள் கிட்ட பார்த்து அட்மையர் பண்ணது ஆர் வாட் ஸ்பெஷல் அபவுட் ஹிம்? இன்னொரு விஷயம் சொல்லணும். விமல் சார் பண்ண கலைஞர் படத்தை வந்து கலைஞர் எஸ்பி சாரை வச்சு நான் தான் சோ அதுல அவரு ஒரு பண்ண நகாஸ் இருக்கு. அந்த படத்துல வந்து சார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோவை வில்லனை மாத்திருப்பாரு, வில்லனை ஹீரோவை மாத்திருப்பாரு. எனக்கு இருக்கிற எல்லா கெட்ட பாட்டுமே வந்து ஹீரோக்கு இருக்கும் கலவையில. அந்த கேரக்டர் வந்து எல்லா தப்பும் பண்ணி அவனும் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டாங்க. சோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுவேன், விவசாயிக்கு வந்து பந்து எந்த அளவுக்கு அது மாதிரி சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பார்க்கணும் பேசணும்னா கூட எப்பயாவது சார் பிஸியா தான் இருக்காங்க. அந்த விஷயம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் நாங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் இது மாதிரி சொல்றதை விட சார் இந்த ஷூட்டிங்ல இருக்கேன், நான் வரட்டுமா பேசணுமா அப்படி ஒண்ணு. ரெண்டாவது கைண்ட்னஸ். எல்லாரையும் யார் போனாலும் கூப்பிட்டு வச்சு பேசுற டைமிங் அது வந்து இன்னைக்கு இருக்க கலைஞர்கள்ல வந்து நிறைய பேருக்கு இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எழில்சார் ஒருவேளை எழில்சாரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரும் எந்த நேரத்துல எப்போ வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால எல்லா நடிகர்கள் எல்லாருமே ஜாலியா ஒர்க் பண்ணும். எனக்கும் டைம் பண்ணதே தெரியல, ஓடி போச்சு முடிஞ்சு போச்சா. இன்னும் ராத்திரி நிறைய ஷூட்டிங் வந்து நைட்ல தான் எடுத்தோம், 2 சாங்குமே நைட்டு தான் எடுத்தோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா வித்யாசாகர் சாரோட வந்து நிலாதேவா படம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்துல வந்து நீர்காற்று மகன்மகள் அந்த பாட்டு என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அந்த சொன்ன ஒரே காட்டுறதுக்காக அந்த கேமராவே நான் ஆட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்தபடியா இந்த நிலா சாங் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு டைம் பத்தலன்றதுதான் உண்மை. அந்த சாங் வந்து நிறைய சிச்சுவேஷன்ல நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த சாங் வந்து வேற ஒரு கோணத்துல போயிருக்கு. இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த மெலோடிக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அழகா உங்களோட ஜேர்னி குறித்து நீங்க பேசுனீங்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இது சத்தியமா சொல்றேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூ சரி எங்க போனாலும் சரி மதகஜ ராஜா எப்ப ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்னு அதே மாதிரி தாங்க இந்த படம். தேசிகராஜுக்கு ஆரம்பத்துல எந்த வரைக்கும் சும்மா கலகலன்னு சூப்பரா நீங்க பார்த்த முதல் தேசிகராஜா வேலையில வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்சஸ்.
அவர் படம் எல்லாமே சக்சஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அதை நம்ம எழில் சார் ரசிச்சு ரசிச்சு எடுப்பாரு. நாங்க சீரியஸா எடுப்போம். படத்துல நீங்க பாக்குறது அது பயங்கர காமெடியா இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியா, ரொம்ப எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நான் சிங்கப்புலி சார், ஒரு சான்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவிமரியான் சார் தின்றாரு, எங்க போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோகசங்கர் சார் இந்த படத்தில் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அவசியம் பண்ணியிருக்காரு. நீங்க படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷம் நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாம்பத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலா இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியா உட்காரவே மாட்டாருங்க. பரபரன்னு வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆயிடும். இல்லை சார் அப்படின்னு கேட்கும். அவ்வளோ ஜாலியாக அங்கே கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும் இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், இந்த டைரக்டரோட கோ டைரக்டர் அசிஸ்டன்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எழில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எழில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சார் சொல்லணும், அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டார். நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதான் இந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் தானே, புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தியேட்டர்ல பாருங்க. சூப்பர் காமெடி படம். உண்மையா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன். எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க சார். இப்ப கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க, ரவிமரியா சார், சிங்கம்பலி சார், நீங்க நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அஞ்சனல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷன் தேசிங் ராஜா 1 போல இதே ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்க செட்ல இருந்தா என்னெல்லாம் நடக்கும், ஏதாவது ஒரு கலாட்டா பத்தி சொல்லுங்க சார். ஏதாவது கலாட்டா நடந்துகிட்டே இருக்கும். ரவிமரியான் சார் ஒரு புகழ் பண்ணிட்டு அப்படி இடுப்புக்கு விட்டு போயிட்டே இருப்பாரு. விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாச்சாரம் இருப்போம். ஆனா சீன் வந்துட்டா சீரியஸா இருக்கணும். எழில் சாருக்கு விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். எங்க மிஸ் ஆனா கூட சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டா ஒர்க் பண்ணுவார். எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் இட்டு, அது மாதிரி இந்த படத்துல எல்லா கேரக்டரும் இட்டு, அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. எல்லாருமே ஜாலியா பண்ணிருக்காரு. பூவே வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி படம் நீங்க பாருங்க. நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்க அன்புக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து காலையும் கடந்து இயக்கம் நகைச்சுவைக்கு இப்ப உள்ள இயக்குநருக்கு பசங்க இருக்கிறது ஒரே இயக்குனர் இயக்குனர் செய்யலாம். நாங்க எல்லாருமே அவருடைய காமெடி பெரிய பெருமையை செய்யணும். நாடகங்கள் அவங்களோட அப்படி ஒரு காமெடி. இதை சேர்த்துக்கிறாங்க. 23 பக்கம் எழுதி ஒரு ஊக்கத்தை போட்டாங்க. 23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாங்க. அவர் ஏமாற்ற பேசுறாரு. இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பாரு. கோயம்புத்தூர்ல கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பாரு. சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்கு. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு மாறி அவங்களே ஒரு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டத்தை எடிட்டர். ஏன்னா 20 நாள் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக் அவ்வளவு ஒரு வேலை அசைந்துட்டே இருக்கு. எங்க கிடைச்சா என்ன பட்டின் போலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான செய்யும். அதுக்கு நிறைய படங்கள் வேலை மண்டப விளக்கம் நடக்கும். இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேரும் எலிசா இருக்காங்க. உங்களோட அப்படி ஒரு வாய்ப்பு. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நான் அதிக பெருமையை செய்வேன்.
அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டாரு. இடத்துல பேசியிருக்காரு மாதிரி. இப்ப நம்மளாம் உடம்பு வளர்ந்து அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், நம்ம எங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம வெற்றிக்கு நான் வந்துட்டேன் இதுன்னு சொல்லுவோம். பாருங்க அவரு எப்படி பேசியிருக்கான்னு சொல்றோம். மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள, ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள, எங்க மாப்பிள்ள இருக்கீங்க, நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கிறது. அப்படியா மாப்பிள்ள வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த மாதிரி யதார்த்தமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து திரை உலகத்துல அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளைகள் அவரையும் நான் கூட நிறைய பண்ணிட்டேன். நிறைய பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒரு ஒட்டுமொத்த பேரும் நீங்க வந்து அந்த ஈகோ இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடி சபா ரொம்ப முக்கியம். ஒரு பிளேன்ல வந்து 10-15 பேர் இருந்தா கூட எல்லாரும் அங்கே வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். கேட்டு ஒரு இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா செட் ஆகல வேற இடத்துக்கு போயிடும், நீங்க பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சிகள் நடந்திருக்கு. அதை தாண்டி பேசியிருந்தாங்க. நீங்க பார்த்த வேலை நிமித்த வெள்ளக்காரன் அந்த கிளைமேக்ஸ் காமெடி மீண்டு ஒரு பெரிய ரேட் இருக்கு. அதில் ஒரு பெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு எடுத்து மீண்டும் ரிலீஸா இருக்கு என்று கூடிய வரையில் வேலை நிமித்த வெள்ளக்காரன் பேர் டீயை வந்து நீங்க ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு இவங்கள்ட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ரொம்ப வந்து திரைப்படம் பேசியதா ஒன்றுக்கும் பேர் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த படத்தை வந்து டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார், இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்கிரம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கதையை தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையை தொடர்ச்சி இது கிடையாது. அப்படியே தேசிய தீம் தெரிவிச்சு கேட்குறீங்களா, இதுக்கு வேலை இருந்தால் எல்லாரும் தெரிவிக்கலாம், மனதிற்கு பிறகு பார்த்தும் தெரிவிக்கலாம், சரணத்தை பயணியை பார்த்தும் தெரிவிக்கலாம், எதுவும் வச்சுக்கலாம். ஆனால் தீர்ச்சி அந்த மாதிரி எனக்கு தேசிய தீரா வெறும் நடந்துருச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த படத்துல பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புவோம்னா இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடகங்கள் நீங்களும் பார்த்தீங்க. தயவுசெய்து தேசிய ஒன்றும் மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலாபரங்கள் தான். ஓகே சார், யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போது இல்ல ஒரு டைரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியூவர்ஸ் அதெல்லாம் அந்த வியூவர்ஸ் மறந்துடுங்கன்றீங்க, நீங்க பேசிக்கிறாச்சு வந்து மறந்துடுறீங்க. மறந்துடும். ஓகே, கஜினி மாதிரி கஜினி சீரியஸ் அப்படி மறந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட அந்த காமெடி பெர்ஃபார்மன்சஸ் அது வந்து மக்கள் எல்லாருமே அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், அதனால அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆனா ஒரு சீரியஸ் வில்லனாவே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்சஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்க சார்? நீங்க ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலா இதுக்கு அடிப்படை காரணம் இங்க உள்ள ஆர்கே செல்வன் சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலா இருக்கும். பக்கத்துல இருக்கிற 6-7 சாருக்கும் புது தகவலா இருக்கும். பேர சாருக்கும் அவர் தான் வந்து D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 வருஷம் ஷோ டைரக்டர் இன்னும் வேலை வச்சிருந்தாரு. அப்ப டைரக்டர் எரிச்சார் வந்து யூனியன்ல வந்து டைரக்டர் பொருளாளர். அந்த 1 மாசம் டிராவல்ல நான் பார்க்கறது வந்து பயங்கர நேரமா இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் செம்ம டென்ஷன் கத்தி ஏன் எதிர்மாக்கணுது அப்படின்னு கோவப்பட்ட இல்லை சார். சார் வசந்த பணம் தான் சோறு சாப்பிட்டுருக்கேன் சார், கத்த உரிய அப்படின்னு. இல்லைங்க நீங்க சரியான காமெடி பேசுங்க, காமெடி வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னாரு. நீங்களே செஞ்சிருங்க சார் அப்படின்னு. நான் இப்போ கேஷுவலா சொன்னேன், எங்கதான் கேப்ல படம் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அதை சொல்லி அப்படியே சொல்றேன், இல்லை சார் இங்கே கூட வெளியே படம் பண்ணுவீங்க சார், நீங்க சொன்ன மாதிரி நான் காமெடியா பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்தியின் சார் அறிமுகமாகி நான் வில்லன் காமெடி பண்ண அந்த மனோகத்தை பிறகு அந்த படத்துல அசால்ட்டா அப்படி முடிச்சு கேட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிய ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீதான் வில்லன் இந்த படத்துல அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு போடுது. ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றது வந்து 2 பண்ணதுக்காரங்க அதை 2 கொண்டாடி திருப்பி கொடுக்க எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மாட்டணும்.
அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்டி வைக்கணும். அது எவ்வளவு கஷ்டம்னு அமைதிக்கு எனக்கு தான் தெரியும். சோ முதல் படம் ஹிட்டு, மனமுத்தி படம் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தேசிய ராஜா வராது. எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸ்ல வந்து கண்ணம் சீல் சாங்கெல்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்கெல்லாம் ஆட வைக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை, என்ன இவ்வளவு நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு. அப்ப நம்பிக்கை மக்கள் நம்ம மேல வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கொடுக்கும்போது ஐயோ சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த டிவி சினிமாவில தமிழ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எல்லாம் அது மாதிரி நான் காமெடி வந்து பிசிக்ஸ் பண்ணி அது பிரிச்சு மாதிரி பிரிச்சு இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண இருக்கேன். டைரக்டரும் மறந்துட்டேன், கதாசிரியரும் மறந்துட்டேன். காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பேசிங்க. நான் மனமுட்டி பறையில மச்சான் சொல்லிட்டாங்க, மச்சான் சொல்ல ஒரு காமெடி செம இருக்கு. இது செம காமெடி, காமெடி இல்லைன்னா பேசிக்கிற வந்ததுக்கு அப்புறம் நானும் சூரியன் காமெடி. அப்புறம் இது வரைக்கும் காயில கூட்டாடு காயில இல்லை அப்படின்னு சொன்னப்ப அது அதை பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடி. வேணும் நானும் யோகசங்கன்னு சொன்னேன். வந்து அன்னைக்கு காலைல 6 மணி கோடி போயிடுச்சு. என் பொட்டாட்டி பரவாயில்ல நல்லியா கரங்க மரமா அப்படின்னு என் பொட்டாட்டி எனக்கு பொறுத்தா இருக்கிறதெல்லாம் கேட்கல. மாமா சொல்ல அந்த காமெடிக்கு இப்ப அந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இறுதி வரைக்கும் அது வந்து நியூஸ் ஆகும், பப்ளிக் ஆகும். எப்ப பார்த்தாலும் அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வா இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போற ஒரு மீன்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சது. இப்ப அதே மாதிரி இந்த தேசிய நாயகத்தை வந்து எப்படி ஆடியன்ஸ் வந்து மீன்ஸா பயன்படுத்தினாங்களோ, எப்படி கம்பெட்டை யூஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி தேசிய நாயகத்தை எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய புகழ், என்னுடைய சான்ஸ், அண்ணன் சாமிநாதன் பங்காளி, சிங்கம்புலி, இப்ப எல்லாரையுமே சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி சொன்னார்ல, அவங்க பாட்டுல பாருங்க தெரியும். எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மதிப்பு காட்டுகிறேன். வாசிக்கவே விட வரைக்கும் நாங்க பேசிட்டே இருந்ததுக்காக வித்யாசாகர் சார் கேட்டுக்கிறேன். இது எந்த தப்பு இல்லை சார், இவங்க எல்லாம் இருக்காங்க தெரிஞ்சவங்க நியூஸ் பேப்பர் பிரச்சனை வந்து எது சார் தப்பு. இருந்தாலும் அந்த நீலா காற்று வந்து முதல் தான் கேட்கிற சார், நீல பாக்குறேன் சார், அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிது சார். அது நீங்க பாருங்க, அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு பிடிச்சது எவ்வளவு தெரியும் சார். வித்யாசாகர் சார் தருவாரு, அது போடுங்க சார். அவர் என்ன சொன்னாரு, அது ஆல்ரெடி ஹிட் ஆகி சார் 10 நாளா. கிட்டாரி 3 பாட படத்துல கிட்டாரி கோப்பு சாங் தான் நான் சொல்றேன். கிட்டாரி கோப்பு என்ன ஒரு சாங் இருக்கு, எப்படி இந்த எண்ணுக்கு பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லையோ அது மாதிரி இந்த கெட்டப்ல இருக்கு. நான் இதுக்கு இந்த சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீன்ல ஒரு சாங்ல வர கெட்டப். இந்த படத்துல அரசியல தான் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல ப்ரொடியூசருக்கு நான் எந்த அலவாசம் சொல்லணும், சான்ஸ் அழகா சொன்னாரு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்துல அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்துல அந்த குவாலிட்டியில அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறது விருந்தங்கள் வைக்கும்போது அவங்க எப்படி அவங்க கொடுப்பாங்க. அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொந்தக்காரருக்கு தான் ரவிச்சந்திரன் அவர்கள். 3 நாளா நாங்க ப்ரொமோஷன் எல்லா சேனலுக்கு போறோம். ஸ்டார் ஹோட்டல் வந்து என்ன வேணும்னு கேட்கவே விட மாட்டாரு. அவரே ஆர்டர் பண்ணுவார், எனக்கு பேரு தெரியாம ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்க சொல்லி அந்த மனசை கூறி வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதே மாதிரி அவரோட சன் இந்த படத்துல அவர் வச்சிருக்காரு ஜனா. அவர் அப்படி ஒரு 4 படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவரோட பேசிக், அவருடைய மூவ்மெண்ட், அவரு அந்த தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான விஷயம். ஆனா ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணல. நான் ஒரு புடிச்ச சமயம் அவர் வந்ததே கிடையாது. எங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க லெஜெண்ட் பழகிட்டே இருப்பார். நீங்களும் சாதாரண சொல்லி பழகிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாடுறாரு. அந்த ஹீரோ உருவாடு ஸ்கோர் கொடுத்து எங்களுடைய அமைப்பு சார் விமல் சாருக்கு மட்டும் நன்றி சொல்லுறேன். ஏன்னா எல்லா ஹீரோக்களும் எல்லாருக்கும் ஸ்கோர் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எப்படி காத்துட்டு இருக்குன்னா, விமல் சார் எப்படி நடந்தாரு எல்லாருக்கும் ஸ்கோப்பையும் அப்படி பார்ப்பாரு. இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதுல நான் என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணுவாரு. அதுதான் அவர் இத்தனை வருஷம் இவ்வளவு காம்படிஷன் ஒரு ஹீரோவா நீங்க பாருங்க. அவர் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பேசிட்டாரு. நான் என்ன பண்ண போறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்கு, எனக்கு ஓப்பனிங் இல்லை சார், எனக்கு என்ன இல்லை சார், இதெல்லாம் கேள்வி பார்த்ததே இல்லை. ஒரு கூட்டுப்பட்ட ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தா எப்படி பண்ணுங்கிறது ஒரு மிகச்சிறிய வந்து விமல் சார் தான். எந்த பேராக்கும் அசால்ட் ஆர்வமா கேட்டு தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பிசு இருக்காது, ஒரு வார்த்தை விட மாட்டாரு. அதுல எப்படின்னா பண்ண சூப்பரா பண்ணி கேட்கவும் மாட்டாரு. கேட்கும்போது அப்படியே அவர் ஓரமா போய் சேர போட்டு உட்காந்துருப்பாரு.
அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களாக அந்த ப்ரீமியர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். யாராவது பேரை மறந்துருந்தா தயவுசெய்து மன்னிச்சுங்க. புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிக்கிறேன். இப்போ லட்சுமி மேகாஸோட 27வது படம். அந்த படத்துல தான் எனக்கு புகழோடைய திறமை எனக்கு தெரிஞ்சது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது. ரெண்டு பேருமே ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்துல வேற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனா இந்த படத்துல புகழுடைய வெளிச்சம் 4K லைட் மாதிரி பார்க்க போகுது. பாகம் அது கண்டிப்பாக அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, சில்வா சார், சாரி சார், நீங்க பேர மாட்டேன். பில்லாமணின் படத்துல இப்ப வரைக்கும் 20 வருஷத்துல டிராவல் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. நீங்க 2 படமே டிராவல் பண்ணீங்க. நான் 10 வருஷத்துல நான் சாருடைய டைரக்ஷன் 6 படம் இருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னன்னா, ஒரு படத்துல வில்லன் நடிச்சோம்னா ஒரு வில்லன் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் நிறைய படம் இருக்காது, அதுக்கப்புறம் காண போயிருக்காரு. ஆனால் ஒரு உண்மை வரைக்கும் காரணம் போன 20 வருஷம் நடிச்சது ஒரே காரணம் என்னுடைய ஜானரை மாற்றி நீ எப்படி நம்மங்கிற நிலைமை ஏற்படுத்தின எரில் சார் தான். இந்த நேரத்தில் எரில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தாருன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா எரில் சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கு நடுவில் தான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் நான் சொல்ற மாதிரி தான். இந்த படம் ஜாலியா தாங்க, படிப்பாடியே போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Share your experience about Besingaraja too and working with parents, sir. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் நிறைய காஸ்டியூம் எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யாரை கூடவும் ரோலும் இல்லை. எனக்கு ஜன கூட மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ ஜனாவோட உங்களோட ஜனோட பேர் தான். ஓகே, நீங்க சொல்லுங்க. அப்ப ஜனா பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் ஸ்கிரீன்ல வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது உங்க தமிழ் டீச்சர்? ஆமா. ஓகே. ஸோ நான் மலையாளி. நான் மலையாளம் படிச்சுட்டு இருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கு. நீங்க மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இங்க ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு படம் முழுக்க டயலாக்ஸா இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவா இருக்குமா செட் எல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் கொஞ்சம் செம்மில்லா சீன்ஸ் தான். ஸோ ஓகே. ஸோ அங்க யாரும் கம்மி பண்ணல, அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களோட கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். தேங்க்யூ, ஆல் சக்சஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி பேசிங்கராஜா 2 ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும், நல்லா புரியும். ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா வரும். பரவாயில்ல, சரி ஓகே. இந்த படம் நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க. பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா? ஸோ ஷேர் அபவுட் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் த ஃபிலிம். ஷோர், இட்ஸ் பீன் a thrilling experience because இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான். So அதனால I mean it's always a special experience, you know, on your first project. So but I've gotten to work with not just the legends and also they're very very nice people. So very supportive ஆளுங்கள். So அதனால it was just a language problem இருந்துச்சு. அதுக்கு விட ஏதாவது பிரச்சனை கிடையாது. So it's been wonderful. Okay, share one of the few most memorable moments in the set, because இங்க இருக்கிறவங்க எல்லாருமே comedy actors and அவங்க எல்லாருமே legends கூட, and you are working with someone in the industry who is there for 25 years, ஒரு veteran கூட work பண்ணுவீங்க. Of course. So please share about that. See, the moment I got to work, so we worked on the song called A Very Beautiful Melody by Vidya Sagar sir.
and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed film, dubbed version of Chandramukhi in Telugu as well. Because I'm a Telugu girl. To those who don't know me, I'm Harshita, I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப fan of Vidyasagar sir work, and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So in the particular song, ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரு பத்த மாயவட்ட காரணம்னு சாங். So I really enjoy dancing to that. பரவாயில்ல, ரொம்ப அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க அந்த லிரிக்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி நீங்க சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார் ஒர்க்கிங் வித் ஹிம்? Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations so in the film, so I am being paid alongside Jana. So அவருக்கு தான் மூணு ஹீரோயின் சார். Okay. So I have a very few scenes with Vimal sir. So but he's been nice. So எல்லாரும் they've been wonderful with me. So they've been very nice to me. நைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய அழகான ஃபிலிம்ஸ் நீங்க பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அடுத்த வாட்டி ஃபுல்லா தமிழ்ல நீங்க பேசணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ. அடுத்ததாக இங்க அவங்களை பத்தி சொல்லிட்டாங்க, ஹம்பிள், வெரி கைண்ட் அப்படிலாம் சொல்லிட்டாங்க நிறைய. இந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தா மிரட்டிருக்கீங்க, அதிரடியான டான்ஸ். அதுக்கப்புறமா வரலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸ் டு தி பிரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ஒரு நாள் ஓடிட்டு இருந்துச்சு, சரி நம்ம நல்லா ஒரு கலவரப்பான படத்துலையும் இல்லை நல்ல மக்கள் சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்குள்ள அமைச்சிருக்கும் போது தான் அந்த காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எழில் சார் படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் ஆன்சர் எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ், அதெல்லாம் அப்படி சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைங்க, நீங்கள் சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே அவங்களோட ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியரிட்டி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துக்கணும் சார் வந்து ஒரே ஒரு அப்ரோச் சொல்லுவார், ஆக்ஷன் அவ்வளோதான் முடிச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டாக போட்டு கூட எடுக்க வச்சுருவாங்க. 4 வார்த்தை டைலாக 4 டைலாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கூட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் பக்கத்துல கோடாக்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் ஏதாவது பண்ண நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி, தம்பி உனக்கு இருக்கிற மீட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணு, நீ கால் பண்ணக்கூடாது, உன்னை சுத்தி தான் கால் நடக்கும் நீ சொல்லுவாரு. சரி ஓகேன்னு சொல்லி அதான் ஷூட்டிங் கூட நல்லா பரபரப்பா இருக்கும், நல்லா கலவலப்பா இருக்கும். ஸோ அதுதான் ஓகே. விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதுல கூட ஒரு ஒன் ஆஃப் தி கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக ஒரு மெம்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பத்தின ஒரு அனுபவம் சொல்லுங்க. இல்லை சார், அதான் இப்போ வந்து இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி வெல் நோன் ஆக்டர் தமிழ் சினிமா. அவர் வந்து இப்போ இப்போ நிறைய பேரா சொல்லிட்டாங்க, அதுவும் நான் திரும்பி சொல்றேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் இந்த டைரக்ட் பேசுறேங்க, நான் ஓகே அந்த கியூ எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது ரொம்ப நன்றி சார், ஸ்பேஸ் கொடுத்து. சரி, இப்படியே நீங்க பேசிட்டே இருக்கோம். பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ஒரு பாட்டுல வந்து நீங்க சூப்பரான டான்ஸ் ஹுக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமே. ஸோ அதனால பேசுறது போதும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலான்னு. நீங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்க்கு. ஹர்ஷிதா அவர்களே நீ நேருக்கு கூப்பிடுறேன். ஜஸ்ட் 2 லைன்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் உங்களை கேட்கல. ஒரே ஒரு ஸ்டெப் போடுற இறங்குற மாஸ் பண்ணுவோம். சரிங்களா? எங்கிட்ட இதுவே சொன்னாங்க. Let's welcome Harshita to the stage, please.